Praise the Lord. Hallelujah. இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளையில் உங்கள் யாவரோடு கூட இணைந்து இந்த காலை ஆராதனையில் நாம் எல்லாரும் ஒரு மனதாய் தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் ஒன்று கூடி என்னோடு கூட இணைந்து தேவனை நாம் ஒரு மனதாய் ஸ்தோத்திரிப்போம். சென்ட் ஜான்ஸ் திருச்சபை மந்தவெளியிலிருந்து அருமையான என்னுடைய மனைவியும் சகோதரி சாந்திராஜா அவர்களும் அடியேனும் தினத்துது ராஜா ஆகிய நானும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், என்னோடு கூட இணைகிற அன்பான சகோதரி ரீடா ஜாய் சகோதரி அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம நிறையா நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. வருகிற வாரத்தில், அதாவது 8ஆம் தேதியிலிருந்து சபைகள் திறக்கப்படும், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் என்கிற நல்ல ஒரு சந்தோஷமான நம்முடைய ஜெபத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். ஆக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் என்னோடு இணைகிற அன்பான அருணையா மற்றும் ஒருவேளை நீங்கள் என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து ஏதாவது நீங்கள் டைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது உங்களை குறித்து நான் சொல்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். ஆக இந்த காலை ஆராதனை வேளையில் நாம் எல்லாருமா சேர்ந்து முதலாவது பாடி துதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது நம் தேசத்தில் சில இடங்களிலே வெட்டுக்கிளி வருவதை குறித்து நாம் கேட்டோம். வேத புஸ்தகத்தில் இந்த வெட்டுக்கிளியை குறித்து தெளிவாய் சில இடங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஒரு மனமாய் எப்படி நாம் கூடி ஜெபிப்பது, இந்த ஒரு மனதாய் நாம் ஜெபிப்பதன் மூலிமா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட இணைகிற நீங்கள் யாவரும் இந்த ஆராதனையை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யும்படி நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னோடு கூட இணைகிற அன்பான அருணையா, ரீடா ஜாய் சிஸ்டர், ஹேமா சிஸ்டர் மற்றும் அநேகர் இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் ஏதாவது வேவ் பண்ணும்படியாக, இல்லை ஏதாவது பிரைஸ் லார்ட் என்று ஏதாவது நீங்கள் டைப் செய்யலாம்னா உங்களை குறித்து நம்ம எல்லோரும் ஒரு மனதாய் தேவனை ஆராதிப்பதில் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் நமது தேசத்திலும் சில உலகத்தில் சில பாகங்களில் வெட்டுக்கிளி குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இந்த வெட்டுக்கிளியை குறித்து தெளிவாய் வேதத்தில் சில இடங்களில் அதை குறித்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அதை குறித்தும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வதில் நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இணைகிற அத்தனை பேரும் என்னோடு கூட நீங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் சில காரியங்களை டைப் பண்ணும்போது நீங்கள் வாட்சிங் அல்லது பிரைஸ் தி லார்ட் அல்ல ஏமன் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுவீங்களானால் உங்களுடைய பெயரை சொல்லி நாம் ஒரு மனதாய் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்பதில் அது ஒரு பெரிய ஒரு மனமாய் தேவனை ஆராதிப்பது நல்லது, அது ஆசீர்வாதம். ஆக இப்பொழுது இணைகிற மக்களும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோடு கூட இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை நீங்கள் ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் எல்லாருமா சேர்ந்து உம்மையே நேசிப்பேன் உன்னதரே ஏசையா என்ற இந்த பாடலை நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமென், ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன் உன்னதரே ஏசையா, உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன்,
உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ நான் அசைக்கப்படுவதில்லை. என்னோடு கூட சேர்ந்து நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் உங்களை நான் நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களை நான் நேசிப்பேன். நான் உம்மையே நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா. நன்றி ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான சிஸ்டர் சாந்தி ராஜா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமாப்பா, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஜீசஸ் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஆமாப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூலை முடுக்குகளிலும் இருந்து ஆமாப்பா, எத்தனையோ ஜனங்கள் செபித்தார்கள் அப்பா. எல்லாருடைய செபத்தையும் கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். எல்லாருடைய கண்ணீரையும் கண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்திருப்பா. வருகிற நாட்களில் உடைய ஆராதனை கூட திறக்கப்படும். ஆண்டவரே, வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஜனங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கு. அப்பா, கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா. நீரே எங்களுக்கு துணை. நீரே எங்களுக்கு வழிகாட்டி. நீரே எங்கள் பலன். நீரே எங்கள் ஜீவன். நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீரப்பா. உம்மை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா, நீர் நினைத்தால் ஒழிய வேதனைகளிலிருந்து ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, கர்த்தருடைய கோபாக்கினை நாட்களிலே நீங்கள் அவரை பற்றி கொள்வீர்கள், அவரால் மறைக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாங்கள் மறைந்திருக்க அப்பா கிருபை செய்யுங்க. வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, கடைசி காலத்துல இனி வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாக இது ஒரு நிழலாட்டமாக இந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறதப்பா. இந்த நாட்களிலும் நாங்கள் எச்சரிக்கை அடைந்து ஆண்டவரே, நாங்கள் உறுதி அடைந்து ஆண்டவரே அப்பா, வைராக்கியம் அடைந்து உம்மை பற்றி கொண்டு சுவாமி நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் வாழும்படியாய் கிருபை செய்யுங்க. போதும் கர்த்தாவே, எங்களை முற்றிலும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழ்கிற நாட்களும் ஜீவனுள்ள தேவனாகி உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க
கர்த்தர் கிருபை செய்யும். இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தையின்படி நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பலனுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை உமக்கென்று எழும்பி சொல்லிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக. உங்க நாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பான பிஷப் பேட்ரிக் ஐயா அவர்கள் என்னோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரி ஷாலினி ஜெயராஜ் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான அருண் ஐயா அவர்கள் மற்றும் அன்பான பேட்ரிக் ஐயாவுடைய அன்பு மகன் மற்றும் ரீடா ஜாய் சிஸ்டர், அன்பான சகோதரி பிரியா அவர்கள் திருப்பூரிலிருந்து பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. ஹேமா அவர்கள், அன்பான சகோதரி ஹேமா அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. அன்பான பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. அருண் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் ஏதாவது டைப் செய்து உங்களுடைய நீங்கள் பங்கு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இதில் டைப் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது அநேகருக்கு அது நாம் ஒரு மனமாய் தேவனை ஆராதிப்பது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக உங்களுடைய பெயரையும் நான் சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆக யூ ஜஸ்ட் டைப் சம்திங் அண்ட் ரெஸ்பாண்ட் டு திஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. ஆக இந்த நல்ல நாளிலே நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பாய் கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த ஆராதனை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்கள் மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு கூட இதை ஷேர் செய்யும்படி, இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆராதனை கூடாரங்கள் போன வாரம் அருமையான டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்ற வாரம் தனது தேசத்தில் ஆராதனை கூடாரங்கள் எல்லாவற்றையும் எல்லா கவர்னர்ஸ்க்கும் உத்தரவிட்டு ஆராதனை கூடாரங்களை துறக்க செய்தார். அந்த ஆராதனை கூடாரங்கள் துறக்கப்படுவது அது நல்லது. பிசாசானவன் வெக்கப்பட்டு போகிறான். பொல்லாத சேனைகள் முறியடிக்கப்படுகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிவோம். ஆக ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படுவது ஒரு விசேஷித்த ஒரு நன்மையாய் நாம் யாவரும் அதை குறித்து நாம் பேசினோம். அது மாத்திரமல்ல, அது உண்மையான ஒரு காரியம். ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் போது தேவனை துதித்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான். போன வாரம் என்னுடைய செய்தியில் கூட நான் அருமையான நமது தேசத்தின் பிரதம மந்திரிக்கும் நமது தமிழகத்தின் முதல்வருக்கு கூட இந்த செய்தி நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். அதாவது ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படுவது நல்லது என்று சொல்லி, ஏன்னா ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது பிசாசானவன் தோற்கடிக்கப்படுகிறான். ஆக பிசாசானவன் தோற்கடிக்கப்படும் போது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட உலகத்தின் அழிவிலிருந்து தேசம் பாதுகாக்கப்படும் என்பதை நாம் அறிந்து, இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி இந்த நேற்றைய தினத்திலே நமது பிரதம மந்திரி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும், வழிபாட்டு ஸ்தலங்கள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்னும் நாம் ஜெபிப்போம், தேவனை ஆராதிப்போம். நம் தேசத்தில் வந்த இந்த கொள்ளை நோய், இந்த உலகத்தை தாக்கி இந்த கொள்ளை நோய், அதனுடைய வலிமை முற்றிலுமாய் அகன்று ஓடணும், அதனுடைய வலிமை தோற்கடிக்கப்படணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், பிசாசானவன் தோற்கடிக்கப்படும்படியாய் வழிபாட்டு ஸ்தலங்கள், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட சீக்கிரமாய் ஆராதனை துவங்க தேவன் கிருபை செய்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதே போல இந்த உத்தரவை கொடுத்த அருமையான நமது அன்பான தேசத்தின் பிரதம மந்திரி அவர்களுக்கும் நமது
உத்தரவை கொடுக்க போகிற அன்பான முதல்வர் அவர்களுக்கு, நமது தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். இந்த குவாரண்டைன் மூலியமாய் எத்தனையோ இடம் பெயர்ந்து நாட்டை விட்டு, ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கடந்து போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்து போகிறார்கள். நான் கூட பார்த்தேன் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய சில நார்த் இந்தியன்ஸ், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு பெரிய கூட்டமாய் கூடினார்கள், அதாவது தனக்கு வண்டி வரும், அதில் நம்ம ஏறி போய் நம்முடைய ஊருக்கு போகணும் என்று சொல்லி பரிதாபமாய் எத்தனையோ நாட்களாய் அவர்கள் காத்து கொண்டு, நான் டிவியில் கூட பார்த்தேன், சில ரயில் நிலையத்தின் வாசலிலே நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காத்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு பசி, தாகம், அவர்களுக்கு சரியான உணவில்லை. நம்ம வீடுகளில் இருக்கிறோம், நம்மளால் முடிந்த அளவு உணவு சாப்பிடுகிறோம், நம்ம நல்ல ஒரு குவாரண்டைனாக இருந்தாலும் நம் குடும்பமாய் நம்மளால் சாப்பிட முடிகிறது. ஆனால் நிறைய பேரை பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் பரிதவியுங்கள், அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் பரிதவிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம் தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, ஒரு செய்தியை நான் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டிலும் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் மற்றும் தொலைக்காட்சியில் உள்ள செய்தியிலும் நான் கேட்டேன், பார்த்தேன். அதை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் உடைகிறது. காரணம், ஒரு சிறு குழந்தை தன் தாய் ஒரு ரயில்வே நிலையத்தில் மரித்து போன நிலைமையில படுத்திருக்கிறதை பெத்த பிள்ளை அறியாதபடி அந்த குழந்தை தன் தாயை எழுப்புவதும், அந்த தாய் மரித்து விட்டாள் என்பதை அந்த குழந்தை அறியாதபடி பரிதவிப்பதை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எல்லாம் உடைகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை குறைக்கணும். ஆக நம்முடைய உள்ளம் உடைகிறது. இப்படி எத்தனையோ பேர் பரிதபிக்கிறாங்க. ஐயோ, இந்த குவாரண்டைன் நாட்களில் எத்தனையோ பேர் பரிதபிப்பதை பார்க்கிறோம். சரியான உணவு இல்லை, அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள், சரியான தூக்கம் இல்லாமல் நடந்து 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 அலைவதை பார்க்கிறோம். ஓ மை ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வருகை சமீபம். இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் மற்றும் இந்த உலகத்தில் வெள்ளங்கள் மற்றும் பூமி அதிர்ச்சி. சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டோம், நேற்று டெல்லியில் பூமி அதிர்ச்சி வந்தது என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய இடங்களில் பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம், கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம். அது மாத்திரம் வெட்டுக்கிளி இன்னைக்கு இந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. சில பாகங்களில் வெட்டுக்கிளி புறப்பட்டு எத்தனையோ இடங்களை அழித்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், எத்தனையோ சதுர அடிக்கு பல கோடி வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பவுச்சாய் கூட்டம் கூட்டமாய் வருவதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாம் சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக இங்கு இந்த லைவ் மூலியமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த லைவ் ப்ரோக்ராமில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி, ஏன்னா சில முக்கியமான காரியங்களை நான் பேச போகிறேன். அதாவது வெட்டுக்கிளி, வேத புஸ்தகத்தில் வெட்டுக்கிளியை குறித்து எங்கெங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளி, அதாவது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு வெட்டுக்கிளியை குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்க போகிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியார் நீங்கள் இந்த ஆராதனையை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த குவாரண்டைன் நாட்களிலே நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாய் இருக்கிறது. பசியும் பட்டினியுமாய் தங்குவதற்கு இடம் இல்லாமல் பரிதபிக்கிற கூட்டங்களை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நடந்து கடந்து போகிறார்கள். ஒரு சிலர் ரயில்வே லைனில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராமல் ரயில் விபத்தில் அநேகர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் மற்றவர்களால் சூறையாடப்படுகிறார்கள், கொள்ளையாடப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் பரிதபிக்கிறது, நம்முடைய உள்ளம் பரிதபிக்கிறது. பிரியமானவர்களே, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை, நாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை. ஆக ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து நாம் வருகிற நேரத்தில் நாம் நிர்வாணமாய் தாயின் வயிற்றிலிருந்து வருகிறோம். நாம் எதையும் கொண்டு வரல, இந்த உலகத்தில் நம்ம எதையும் நாம் கொண்டு வரல. இந்த உலகத்தை விட்டு நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த மாயான இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார் என்று பார்ப்போமானால், அவர் செய்த புண்ணியங்களை மற்றவர்களுக்கும் நாம் அறிவிக்கும்படியாய் இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். We all are chosen by the Lord. நாம தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார், பிரித்து எடுத்தார், முன்குறித்து எடுத்தார். காரணம், நாம் தேவனுக்காக வாழ்வது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கடைசி காலங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் குழந்தையாக இருக்கும்போது சொல்லுவாருங்க, தேவனுடைய வருகை சமீபம். அவர் எப்படி வருவார் என்றால், ஒரு திருடனை போல யாருக்கும் தெரியாத நேரத்தில், யாரும் அறியாத நேரத்தில் ஒரு திருடனை போல அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர் எப்பொழுது வருவார் என்பதை நாம் அறிய மாட்டோம், நமக்கு தெரியாது. ஆனால் வரப்போகிறார். அவர் ஒரு நாளில் அவர் வந்தார். இந்த உலகத்தில் குழந்தையாய் வந்தார். இந்த உலகத்தில் குழந்தையாய் வந்து மனிதனாய் பிறந்து மனிதனாகவே பாடுகளை அனுபவித்து மரித்து போனார். ஆனால் இனி ஒரு நாளில் அவர் வரப்போகிறார். அவர் வரும் நாளில் குழந்தையாய் வரப்போல அவர் ஒரு ராஜாவாய் இந்த தேசத்தை ஆளப்போகிற ராஜாவாய் இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கும்படியாய், நம்முடைய பாவங்களை குறித்து அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் இந்த உலகத்தில் தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தார். இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்து மரித்தார். மரித்தாலும் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றும் சதா காலமும் அவர் உயிரோடு கூட இருக்கிற உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. He is a wonderful Lord. He is almighty. அவர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வமாயிருக்கு. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மகிமையின் தேவன். அந்த மகிமை உள்ள தேவனை குறித்து தான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை சமீபம். கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை, நம்முடைய கண்கள் அதற்குள்ளே அடையாளங்களை கண்டு கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது சில வெட்டுக்கிளிகளை குறித்து, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வெட்டுக்கிளிகளை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். சில காரியங்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதாவது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். தேவன் சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, நான் இந்த ஸ்தலத்தை
பலியிடும் தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை, சாலமன் கட்டிய இந்த தேவ ஆலயத்தை அவர் தெரிந்து கொண்டார். தேவன் ஆலயத்தை கட்டும் போது ஆலயத்திலே ஒரு ஆராதனை நடைபெற, ஒரு கூட்டமாய் இணைந்து நாம் தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமானது. உடனடியாக அவர் சொல்லுகிறார், நான் இதை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. நான் மழை இல்லாதபடிக்கு, நல்ல கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போதும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுங்க. இந்த வெட்டுக்கிளியை குறித்து நாம் இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். அதாவது, நான் மேகத்தை மழை வராதபடி வானத்தை அடைப்பேன். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளியை தேசத்தை அழிக்க கட்டளையிடுவேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டளையிடுவேன். ஏன் கட்டளையிடுகிறார்? ஒரு தேசத்தில் இல்லை, ஒரு உலகத்தில், மனிதர்களிடத்தில் பாவம் பெருகும் போது இட்ஸ் a warning given by the Lord. அதாவது, இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். பூமி அதிர்ச்சியில் நிறைய பேர் மரித்து போறாங்க. சுனாமி வந்தது, அநேகர் மரித்து. ஆனால் மரித்தவங்கெல்லாம் பாவம் செய்தவர் என்று நான் சொல்லவில்லை. நல்ல கவனிங்க, மரித்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல. ஆனால் இட்ஸ் a warning given by the Lord. ஆண்டவர் பாவத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை வான் பண்ணும்படியாய், எச்சரிக்கும்படியாய் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை தேசத்தில் அனுமதிக்கிறார். கொள்ளை நோய்களை அனுமதிக்கிறார், வெட்டுக்கிளிகளை அனுமதிக்கிறார், பூமி அதிர்ச்சிகளை அனுமதிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுனாமி போன்ற அழிவுகளை தேவன் அனுமதிக்கிறார். காரணம், பாவிகள் மனம் திரும்பணும். மனிதர்கள் மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த வெட்டுக்கிளியை பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமாய் அலைந்து வருவதை பார்க்கிறோம். பார்த்தா சாதாரண வெட்டுக்கிளி. ஆனால் சொல்றாங்க, ஒரு வெட்டுக்கிளி இத்தனை முட்டையிடுமா, அந்த முட்டை இன்னும் சில மாதத்தில், 3 மாதம் கழித்து இன்னும் பல மடங்கு முட்டையிடுமாம். கோடிக்கணக்கிலே கூட்டமாய், கோடியாய் இந்த வெட்டுக்கிளிகள் பறந்து வந்து தானியங்களை அழித்து போடுகிறது. எத்தனையோ ஆயிரம் கோடிக்கணக்கான தானியங்கள் அழிக்கப்படுகிறது. இப்பொழுது தானியங்கள் அழிக்கப்படும் போது தேசத்தில் பஞ்சம் வருகிறது. எப்பொழுது தேசத்தில் பஞ்சம் வரும், எப்பொழுது தேசத்தில் அழிவு வருகிறது, எப்பொழுது இந்த உலகத்தில் அழிவு வருகிறது, உலகத்தில் பஞ்சம் வருகிறது, உலக பொருளாதாரம் தாழ்ந்து வருகிற காரியம் என்னவென்றால், உலகத்தில் பாவம் பெருகுகிறது. இன்னைக்கு அநேக இடங்களிலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. ஓரினம் சேர்க்கை என்று சொல்லுகிறார்கள். பயங்கரமான பாவம் இந்த உலகத்தை பற்றி அழக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழவே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யாரிடத்திலாவது பரிசுத்தம் இல்லாமல் இருக்குமானால் மனம் திரும்புங்கள். தேவனுடைய வருகை சமீபம். மனம் திரும்புவது அவசியமாய் இருக்கிறது. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு கூர்ந்து இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை அநேகர் கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் மக்கள் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் இனியாவது பாவம் செய்யாதபடி
பாவம் செய்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், மனம் திரும்ப ஏதுவான தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு அவர்கள் தங்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசித்த அந்த நாட்களில் உள்ள மக்களை போல இப்பொழுதுள்ள மக்களும் மனம் திரும்புவது அவசியம். ஹல்லேலூயா. ஆக இந்த மனம் திரும்புதலுக்காக நாம் உழைப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் கூட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல ஷேர் பண்ணுங்கள். அநேக இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப. வெட்டுக்கிளியை குறித்து பார்த்தோம். இந்த வெட்டுக்கிளை தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்க கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய கோபாக்களை தேசத்துல இறங்கி விடாதபடி பாவிகள் மனம் திரும்ப நாம் எல்லாருமாய் ஒரு மனதாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் தேவையானது தேவனுடைய இரக்கம். இப்பொழுது தேவன் நமது உலகத்தில் இறங்க வேண்டும், நமக்காக மனதுருக வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மாற்ற தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் அவசியம். பிரியமானவர்களே, தேவன் மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். ஆக மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபம், தேவனுடைய வருகை சமீபம். ஆக இந்த மனம் திரும்புதல். அப்போ இந்த வெட்டுக்கிளியை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டு சொல்றேன், நான் தான் கட்டளையிட்டேன் தேசத்தை அழிக்க. இன்னொரு வெட்டுக்கிளியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வெட்டுக்கிளியை குறித்து பார்த்தோம். இப்பொழுது யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில், நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில், நான் நாளைக்கு, நல்ல கவனிங்க, நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே, எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன், வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன், தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். இந்த வெட்டுக்கிளியை பாருங்க. இதை குறித்து நாம் தியானிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவனை ஆராதிக்க தடை செய்தார்கள். அப்பொழுது எகிப்து தேசத்துல என் ஜனங்களை நீ விடுவிக்கலன்னா, ஆமென், தேவனுடைய கோபாக்களை இறங்குது, தேவனுடைய கோபம் இறங்குது. அவர் சொல்றாரு, நீ என் ஜனங்களை நீ விடுவிக்கலன்னா, ஆமென், என்னை ஆராதிக்க, என்னை மகிமைப்படுத்த என் ஜனங்களை நீ விடுவிக்கலன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. நான் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இடுவேன். அது என்ன பண்ணுமா? வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். உன் எல்லைகளில் வெட்டுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தேசத்துல அப்படியே உள்ளுக்குள்ள நுழையுது. பஞ்சாப் என்ன, பாகிஸ்தான்ல இருந்து அப்படியே பஞ்சாபுக்கு வந்து, நார்த் இந்தியால இருந்து இப்ப எல்லாம் பயப்படுறாங்க, தமிழ்நாட்டுக்கு கூட வந்துருமோ. நான் தமிழ்நாட்டில் அந்த இடத்துல வெட்டுக்கிளியை பார்த்தேன், இந்த இடத்துல வெட்டுக்கிளியை பார்த்தேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இந்த வேதத்தில் இருக்கிற, இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சத்தியம். இந்த வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கக்கூடிய அத்தனையும் சத்தியம். இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு நம்மளை வாழ வைப்பது இந்த சத்தியம்தான். இந்த வேத புஸ்தகம் தான் நம்மை வாழ வைக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், மனம் திரும்புங்கள். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பான பிரபாகர் அண்ணன் மதுரையிலிருந்து, சோஃபியா பிரபாகர் சிஸ்டர் மதுரையிலிருந்து, ஆலன் ரவி அவர்கள், மற்றும் அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், பிரியா ஹேமா சிஸ்டர்,
ஷாலினி ஜெயராஜ், அன்பான ரஜுலாபதி அம்மா அவர்கள், பிஷப் பேட்ரிக் ஐயா அவர்கள், கெனடி அவர்கள், தீபக் அவர்கள் மற்றும் ஹேமா அவர்கள் மற்றும் அருண் ஐயா அவர்கள் போன்ற அநேக கெனடி பிரதர் கெனடி பாபி அவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் நம்ம ஒரு மனதாக தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அசோக் குமார் பிரதர் அவர்கள். ஆக இது பாருங்க, இதை வாசிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது, ஓ தேவன் எவ்வளவு ஜீவன் உள்ள தேவன், இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று சொல்றாங்களே, அந்த தெய்வம் இயேசு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் உள்ள தெய்வமாய் இன்றைக்கும் வாசமாய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஆக இந்த வெட்டுக்கிளிக்கு கட்டளையிடுவாராம், இந்த வெட்டுக்கிளி தரை காணாதபடிக்கு பூமியின் முகத்தை மூடிடும். அப்படிப்பட்ட வெட்டுக்கிளியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக என் ஜனத்தை, டாக்டர் ராலின் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ராணில் ஐயா, காட் பிளஸ் யூ. we are praying for தமிழ்நாடு. ஐயா டாக்டர் சொல்றாங்க ப்ரே ஃபார் தமிழ்நாடு. அதுதான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அதை குறித்து தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆக தமிழகம் மாத்திரமல்ல, we are praying for the entire nation. அன்பான நெல்சன் ராஜ்குமார் அவர்களும் இணைந்திரு, நல்ல தேவனுடைய ஊழியக்காரர். ஆக பிரியமானவர்களே, நம்ம we are praying for the nation, we are praying for the Lord, we are praying for the our own ஸ்டேட் தமிழ்நாடு ஆல்சோ. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, இந்த வெட்டுக்கிளிகள் பவுச்சாய் கிளம்பி வந்து தேசத்தை அழித்து போடுகிறது. காரணம், தேசத்திலே பாவம் பெருகும் போது அழிவு தேசத்தை நோக்கி வருகிறது. ஆகதான் சொல்லுகிறோம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபம், மனம் திரும்புங்கள். இந்த வெட்டுக்கிளி எல்லாம் பார்த்தோம். இப்ப பாருங்க, 2 நாளாகமம் 7:13 வெட்டுக்கிளியை பார்த்தோம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்பட்டது, ஓ என் ஜனங்களை நீ விடுவிக்கணும், என் ஜனங்களை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு விடுதலை கொடு, அப்படி இல்லைன்னா நான் வெட்டுக்கிளியை அனுப்புவேன், தேசத்தை அழித்து போடுவேன் என்ற வேத வசனத்தை வாசித்தோம். இன்னொரு பயங்கரமான வெட்டுக்கிளியை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்னொரு வெட்டுக்கிளி சகோதரி சொல்றாங்க, நீதிமொழிகளை படிக்கிறாங்களாம். நல்ல கவனிங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27. நல்ல கவனிங்க, நீதிமொழிகள் 30:27 வாசிப்போம். என்னோடு கூட இணைகிற கருணாகரன் ஐயா, வெரோனிகா மேரி, உங்க யாவருக்காக நான் நன்றி செலுத்துங்க. வாசிங்க அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 30:27 வாசிப்போம். ராஜா இல்லாதிருந்தும் பவுச்சாக, நல்ல கவனிங்க, பவுச், அதாவது கூட்டம் கூட்டமாக, கோடி கோடியாக, பவுச்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று பார்க்கிறோம். அதுங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு யாரும் கிடையாது, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை பாருங்க. அந்த ஒன்றாய் கூட்டமாய் வந்து அழிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு மனம் அந்த வெட்டுக்கிளிக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு மனத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஒரு மனம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம். இந்த வெட்டுக்கிளியை பார்த்து நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா, 2 நாளாகமம் 7:13 பார்த்தோம். யாத்திராகமம் 10:4-5 இந்த வெட்டுக்கிளியை குறித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாத்திராகமம் 10:4-5 நாம் பார்த்தோம். இன்னொரு இடத்துல பாருங்க, நீதிமொழிகள் 30:27 பார்த்தோம். இப்போ இன்னொரு பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளியை குறித்து நான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய செய்தி அல்ல, இது வெட்டுக்கிளியை குறித்து. ஓ, இந்த உலகத்தில் பாவம் பெருகும் போது அழிவு எப்படிலாம் வருது என்று இந்த வெட்டுக்கிளியை குறித்து நம்ம ஏன்னா இன்னைக்கு டிவி நியூஸ் வெட்டுக்கிளி குறித்து தான். சில நாட்களாக இந்த கிளிகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க தொலைக்காட்சியில். இந்த வெட்டுக்கிளியில நம்ம பார்த்தோம் 2 நாளாக 7:13, யாத்திராகமம் 10:4-5, அப்புறம் இன்னொன்று பார்த்து நீதிமொழிகள் 30:27 வாசித்தோம். இன்னொரு வெட்டுக்கிளியை குறித்து நான் சொல்ல போறேன். இந்த வெட்டுக்கிளி ரொம்ப பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளி. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில், வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம், எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்க கேட்போம். அன்பான என் அன்பு அங்கிள், மாமா ஜெயபாலன் அவர்களும் இணைந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் அங்கிள், காட் பிளஸ் யூ. வாசிக்க கேட்போம். அவன்
பாதாள குழியை திறந்தான். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியில் பாதாள குழியில் இருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. சூரியனும் ஆகாயமும் அந்த புகையினால் இருள் அடைந்தது, அந்தகாரப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. எங்கிருந்து வருது? பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருகிறது. பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வரும்போது மேகங்கள் இருளாய் போகும்படியாய் புகை மண்டலங்கள் மேகங்களை மறைக்கிறது. அப்பொழுது பூமியின் அடியிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. தேள்களுக்கு ஒப்பான வல்லமை நல்ல கவனிங்க. இந்த வெட்டுக்கிளி இது கொற்றி போடுகிறது. இது நம்ம இப்ப பாக்குற வெட்டுக்கிளிகள்லாம் பாத்தீங்கன்னா தானியங்களை அழிச்சுடுது. பஞ்சத்தை உண்டு பண்ணது. ஆனா இன்னொரு வெட்டுக்கிளி உலகத்துல வரப்போகுது. எப்போன்னா கடைசி காலங்கள்ல வரப்போகுது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு இந்த ஆராதனை ஷேர் பண்ணுங்க. அநேகர் இதை பார்த்து அநேகர் அற்புதங்களையும் இந்த உலகத்தில் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறிந்து கொள்ளட்டும். இன்னொரு வெட்டுக்கிளி புறப்பட்டு வரப்போகுது. பாதாளத்திலிருந்து அந்த வெட்டுக்கிளி புறப்பட்டு வரப்போதா? பாதாளத்திலிருந்து வரும்போது புகை மண்டலமாய் வருமா? அந்த வெட்டுக்கிளி பூமியில வந்து இறங்கும் போது அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுகிறதா? தேள்களுக்கு ஒப்பான வல்லமை அதுக்கு தேவன் கொடுக்கிறாராம். இது என்ன பண்ணுது பாரு இந்த வெட்டுக்கிளி. தொடர்ந்து வாசிப்போம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும், நல்ல கவனி, பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், இது சேதப்படுத்தவே படுத்தாது. பெரிய நம்ம நினைக்கிற வெட்டுக்கிளி வந்து தானியத்தை சேதப்படுத்துது, பஞ்சத்தை உண்டு, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னொரு வெட்டுக்கிளி வரப்போகிறது. இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியங்களும் உண்மையான சத்தியம். இதுவே சத்தியம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெட்டுக்கிளிக்கு வந்து தேளை போல கொற்றுகிற வல்லமை கொடுத்திருக்கிறாரா? என்ன நடக்க போது பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நல்ல கவனிங்க. தேவனுடைய முத்திரையை தரித்தில்லாத மனிதர்கள், தேவனுடைய நாமத்தை அறியாத ஜனங்கள். அதனாலதான் வாசிக்க கேட்டோம். என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. Praise the Lord. ராஜ் அவர்கள், God bless you brother. பாருங்க, ஆகிய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகிட்டா தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய முத்திரையின் அடையாளத்தை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரை இது அழித்து போடாதாம். வேதத்துல பார்க்கிறோம். அது திருப்பி வாசிங்க. இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது? அதுக்கு கொற்றுகிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுதாம் பாருங்க, வாசிங்க. புல்ல தின்னாது, மரத்தை தின்னாது, இது பூமியில் உள்ள தானியங்களை அழித்து போடாது. ஆனா தேவனுடைய நாமம் தரிக்காத ஜனங்களை அழித்து போடும் என்று அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேவன் அதுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை அறியாது பாவத்தில் தள்ளப்பட்ட பிள்ளைகள், பாவத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அழிக்கும்படியான வல்லமையை அந்த வெட்டுக்கிளிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இன்னைக்கு வெட்டுக்கிளிகளை மட்டும் நம்ம பார்த்தோம். இது என்னுடைய செய்தியின் தலைப்பு அல்ல. ஆனால் வெட்டுக்கிளியை குறித்து தேவன் இந்த உலகத்தை பாவம் நிரம்பும் போது இந்த உலகத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவங்களை அழிக்காது. அது என்ன பண்ணதான் சொல்லுங்கம்மா. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், அவைகளை கொலை செய்யும்படி அவர்களுக்கு உத்தரவு அதுங்களுக்கு உத்தரவு கொடுக்காமல், அவைகளுக்கு உத்தரவு கொடாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5 மாத வேதனை. தேவனை அறியாத, தேவனுடைய நாமம் தரிக்கப்படாத ஜனங்களுக்கு 5 மாதம் அந்த வெட்டுக்கிளியின் நிமித்தமாய் அது கொத்திடுச்சுன்னா 5 மாசம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிரியமானது, அவைகள் செய்யும் வேதனை, அவைகளால் உண்டாக்கப்படும் வேதனை தேளானது. மனுஷரை கொட்டும் போது, தேள் ஒரு மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். உண்டான மரண வேதனை. ஒரு தேள் கொட்டிடுச்சுன்னா அது ஒரு மனிதனுக்கு பயந்து விடுவார்கள். அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும், காணாதிருப்பார்கள். ஐயோ, செத்து போயிட்டா பரவாயில்லையே, அவ்வளவு வேதனை இருக்குதுன்னு சொல்லி மனிதர்கள் அங்கலாய்க்கும்படியான வெட்டுக்கிளியின் நிமித்தமாய் வரக்கூடிய சேதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளி தேவனுடைய வருகை சமீபமான நாட்களிலே இப்படிப்பட்ட பாவம் மனிதனிடத்தில் பெருகும் போது, பாவத்தின் நிமித்தமாய் மனிதனுக்கு இப்படிப்பட்ட சோதனை வேதனை தேவன் அனுமதிக்க போகிறார். தேவனுடைய வருகையின் நாட்களிலே இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகளை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆக தேள் கொத்துவதை போல இந்த வெட்டுக்கிளி கொத்தும். சாவை தேடியும் அதை காணாது. ஆமா, ஐயோ செத்து கூட போயெல்லாம் போடுக இருக்குதே பாரு. அந்த வசனம் சொல்லு, சாவை தேடியும் அதை காணாதிருப்பாய். ஐயோ, இப்படிப்பட்ட வேதனையை அனுபவிக்கும் போது இதை விட நான் செத்து போயிட்டா போதுமே அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த சாவு கூட உனக்கு வராது. 5 மாதங்கள் கஷ்டப்படும்படியான சூழ்நிலைகளை அவர்களுக்கு விலகி ஓடி போகும். சாவே அவர்களுக்கு விலகி ஓடி போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டு பண்ணுகிறார். பிரியமா, ஆனா தேவனுடைய நாமத்தை அறிந்த நமக்கோ, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய நமக்கோ சொன்னா அது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அல்லங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்களாய் இருந்தும் அநேகர் பாவம் செய்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் கூட பாவம் செய்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவ மக்கள் பாவம் செய்கிறார்கள். நான் கிறிஸ்தவர்களுக்காக நாம் சொல்லலைங்க. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய நாமத்தை தரித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வராது. தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் பாவத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சூழ்நிலை 5 மாதங்கள் கஷ்டப்படுவீர்கள். எங்கிருந்து புறப்பட்டு வருது இந்த வெட்டுக்கிளி? பாதாளத்திலிருந்து அனுப்புறாரு. அதுக்கு ஒரு ராஜா உண்டு, அதற்கு ஒரு தலைமை உண்டு. அப்போ பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரக்கூடிய அந்த வெட்டுக்கிளிக்கு தேவன் கட்டளை இடுகிறான். தேளுக்கு உண்டான வலிமை அதுக்கு கொடுக்கிறார். அந்த தேள் கொட்டி மனுஷங்களுக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்தை விட இது கொடூரமான ஒரு துன்பமாய் இருக்குமா? 5 மாதங்கள் பரிதவிப்பார்களாம். அல்லேலூயா. ஆக என் அன்பான அண்ணன் சுரேஷ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். சிட்னி ஜார்ஜ் அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேக இதை பார்க்கணும். ஏன்னா வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் பார்த்தோம். 2 நாளாகமம் 17-13, யாத்ராகமம் 10:4-5 வெட்டுக்கிளியை குறித்து பார்த்தோம். நீதிமொழிகள் 30:27 வெட்டுக்கிளிகளை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ஒரு விசேஷமான ஒரு வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி தானியத்தை அழிக்காதான், மரங்களை சேதப்படுத்தாதான், ஆனா மனிதனை கொற்றி, மனிதன் பாவம் செய்த தேவனை நாமத்தை அறியாத மனுஷனை கொற்றி போடும். அது பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளி என்பதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, இப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு ஏன்னா வெட்டுக்கிளியை குறித்து பார்த்தோம்.
அழிவு நாட்கள். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 30:11-12 பார்க்கிறோம். இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு. அதை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11-12 வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே உம்மை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் களைத்து போட்டு, என்னுடைய வேதனையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆக ஆண்டவர் தான் நம்முடைய உபத்திரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் போராட்டம், இந்த உலகத்தில் உபத்திரம், எத்தனையோ போராட்டத்தை சந்திக்கிறார்கள் மனிதர்கள். நடந்தே கடந்து போகிறாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் காலெல்லாம் புண்ணாகிறது. எவ்வளோ போராட்டம், சரியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எவ்வளோ சாப்பாட்டுக்காக, தண்ணீருக்காக வசதி உள்ளவர் கூட மாட்டிக்கொள்கிறார்கள். அங்கும் இங்கும் தேசங்களிலே நேற்று ஒரு செய்தியை நான் யூடியூப் மூலியமாக பார்த்தேன். அன்பான நடிகர் விஜய் அவருடைய மகன் கன்னட நாட்டிலே, கன்னட தேசத்திலே, கனடாவிலே சிக்கி கொண்டார் என்று அவர்கள் பரிதபிக்கிறாங்க என்று பார்த்தேன். ஆக ஏழைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக வசதியாகப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அநேகர் பரிதபிக்கிறாங்க. இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திறன் கொள்ளுங்கள், உங்கள் திராணிக்கு மேலாய் சோதிப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அந்த சோதனையோடு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவேன் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்க. ஆக உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை தேவன் ஒருவர் தான் உண்டு பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஆலயங்கள் திறக்கப்படணும். ஆக தேவனுடைய கூடாரங்கள் திறக்கப்படணும். தேவனுடைய கூடாரங்கள் திறக்கப்பட்டு நம்ம எல்லாரும் அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம ரெட்டுடுத்தி சாம்பல் உபவாசித்து ஒரு மனதாய் கூடினார்கள். அப்பொழுது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே போல நாமும் ஆராதனை கூடாரத்தில் போய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலியமாய் தேவன் அந்த நமது தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். நமத்தில் இணைந்திருக்கிற அன்பான ஜூலி இன்பகுமார் அவர்கள், அன்பான மெல்கி பாஸ்டர் அவர்கள் யாவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இணைந்த அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, சங்கீதம் 84 சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 84 5, 6, 7 நாம் வாசிப்போமானால் 5, 6, 7 சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆக கர்த்தருடைய பலன் கொள்கிறவர்கள், தேவனுடைய வசனங்களை பலன் கொள்கிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனை தியானிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய அன்பை தியானிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனதாய் கூடும்போது தேவனை பாருங்க, ஒரு மனதாய் கூடுகிற ஒரு சூழ்நிலை ஆலயத்தில் வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு மனதாய் நாம் கூடும்போது, அப்பொழுது ஆனால் ஒரு மனதாய் கூடும்போது நம்ம அரசாங்கத்தின் உத்தரவை நம்ம கடைபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒழுங்காய் தேவனை ஒரு மனதாய் தேவனை ஆராதிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்திலே சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த வசனம் நான் வாசிக்க கேட்டோம். 5, 6, 7 வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்ற வேத வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமான ஆக நமது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் கடந்து வந்து தேவனை தியானிக்கும் போது, தேவனுடைய அன்பை தியானிக்கும் போது
நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு மனம் மாறுதல் உண்டாகும். மனம் மாறுதல் உண்டாகும் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒற்றுமையாய் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கும் போது தேசத்தில் உள்ள கொள்ளை நோய்கள், தேசத்தில் உள்ள பஞ்சங்கள், தேசத்தில் எழும்புகிற வெட்டுக்கிளிகள், தேசத்தில் எழும்புகிற வெட்டுக்கிளி நிமித்தமாய் வரக்கூடிய பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மூலியமாய் வரக்கூடிய பஞ்சங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆலயம், கர்த்தருடைய ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் என்று நேற்று நமது பிரதம மந்திரி கொடுத்த அந்த உத்தரவின் நிமித்தமாய் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசத்தின் மக்கள் நிச்சயமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்த அன்பான என் அன்பு மாணவி சலிஷா மோனிகா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பான கிரேசி சிஸ்டர் சங்கரையா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பான சமக பென்னி அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஒரு மனதாய் தேவனை ஆராதிப்போம். இத்தனை நாட்கள் நாம் ஆராதித்ததெல்லாம் ஆராதனை தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் இனி வருகிற நாட்களில் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஐயா, நம்ம ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தோம், பிரயோஜனம் இல்லை. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து பிரயோஜனம் இல்லை. நம்ம சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து விடும். நம்மை விட்டு உறவுகள் பிரியும். நம்மை விட்டு பணம் வசதிகள் நம்மை விட்டு ஓடிவிடும். நம்ம சேர்த்து வைக்கிற காரியங்கள் சூறையாடப்படும், கொள்ளையாடப்படும். ஆனால் நம்ம சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு காரியம் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவது இல்லைன்னா அது ஒரே ஒரு தெய்வம், தெய்வத்தின் மகிமை ஒன்று தான். அந்த தெய்வத்தின் மகிமையை நாம் தரித்து கொள்வோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நம்மை விட்டு எந்த விதத்திலும் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். தேவன் நம்ம கூட இருப்பார். ஆனால் பாவத்தை விட்டு நம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழும்போது தேவ பிரசன்னம் நம்ம கூட இருந்தால் நம் வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பணும். நம்ம நினைப்போம், நான் ஒரு நீதிமான் தான். நோ 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 நோ. தேவனை தவிர வேறு ஒருவரும் நீதிமான் அல்ல. நாம் எல்லாரும் மனம் திரும்பவே தேவன் விரும்புகிறார். ஆக ஒரு பெரிய மனமாற்றம் நம்மிடத்துல தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். சபைகள் கூட போகிறது, ஆராதனை கூடாரங்கள் திறக்க போகிறது. ஆனால் ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்க மனம் திரும்பி பயங்கரமான வெட்டுக்கிளிகள் நம்ம தேசத்துல வராதபடி, பயங்கரமான கொள்ளை நோய்கள் நம் தேசத்தை தாக்கி விடாதபடி ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள். ஆக பிரியமான ஏஞ்சல் வாட்ச் பண்ணுறீங்க, அன்பான ஸ்டெஃபி ஜோன்ஸ் எந்த நாடுமா அமெரிக்காவில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க, இல்லை கனடான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு தேசத்துலேருந்து பார்த்துட்ருக்கிறீங்க. அன்பான ஸ்டெஃபி ஜோன்ஸ் அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், ஏஞ்சலை ஆஸ்வதிப்பார். கருணாகரன் ஐயா இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமென். ஆக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் நம்ம ஊழியம் செய்த காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இனிமேல் நம்ம செய்ய போகிற ஊழியங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஒரு உண்மையான ஊழியம், ஒரு உண்மையான தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதாவது துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் சன்னிதானத்தில் வர்றீங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சன்னிதானத்தில் வரணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நான் பார்ப்பேன், ஆராதனை கூடாரத்தில் 8 மணி ஆராதனைன்னா 10:30 மணிக்கு ஆராதனை முடியுது. ஆனால் நிறைய பேர் 10 மணிக்கு கூட உள்ளே வராங்க, 9 மணிக்கு வராங்க, 9:30க்கு வராங்க, 10:30க்கு கூட சில விசுவாசிகள் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாமல் பக்தி இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பயத்தோடு வாங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, தேவனை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மையை கூட. எத்தனையோ பேர் மரித்து போவதை பார்க்கிறோம், எத்தனையோ பேர் பயந்து வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதனால சொல்றேங்க, தயவுசெய்து ஊழியக்காரர்களும் விசுவாச அறிந்த பிள்ளைகளும் தேவனை அறியாத பிள்ளைகளும் மனம் திரும்புங்கள்.
தேவனுடைய பிள்ளைகளாய் மனம் திரும்புங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெட்டுக்கிளியிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, மோசமான சூழ்நிலைகள், என்ன சொல்ல, பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் சுனாமி போன்ற பயங்கரமான சேதத்திலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம். ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20 to 23 வரையிலும் நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிப்போம். என் அன்பான மேடம் ஷீபா மார்கெட் மேடம் கை ஸ்தோத்திரம், இணைந்திருக்கிறீங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வேகமாய் வாசி. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே மனுஷனை உலகத்தில் பிறந்தான் என்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷம், அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அதுக்கப்புறம் அவள் பட்ட உபத்திரத்தை நினைக்க மாட்டான். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். பெரியமான நல்லா சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை தான், கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறேன். ஆனால் வேதனைகள் உண்டு. என்னை பார்த்து ஒரு அம்மா கேட்டாங்க, நான் கிறிஸ்தவனாக மாறணும், ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறினா இந்த கிறிஸ்தவ மதத்தில் என்ன கிடைக்கும், என்ன கொடுப்பீங்க? நான் சொன்ன ஒன்றும் கொடுக்க மாட்டோம். உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு உங்களுக்கு உண்டு. ஆமென். தேவனுடைய பாதுகாப்பு உண்டு, தேவனுடைய அரவணைப்பு உண்டு, உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, உன் திராணிக்கு மேல நான் சோதனை கொடுக்க மாட்டேன், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி என போக்க நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. இதை விட என்னங்க வேணும்? ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கோட்டையாய் பலனாய் இருந்து தேவன் நமக்கு அரணும் பலனும் கோட்டையுமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஐசக், சந்தியா, God bless you. Praise the Lord, praise the Lord. ஆக இந்த உலகத்தில் பிரச்சனைகள், உபத்திரங்கள் எல்லாம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. ஆக பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். இனிமேல் ஆராதனை கூடாரத்துக்கு வர்ற பிள்ளைங்க கூட பயத்தோடு பக்தியோடு சரியான நேரத்துக்கு வரணும். இனிமேல் நம்ம மக்களிடத்துல ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். இத்தனை நாள் நீங்க எப்படி வாழ்ந்த, இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையில பொறுமை, தாழ்மை, பரிசுத்தம், நிதானம். ஐயோ, சிந்திப்போம், தேவனுடைய காரியங்களை சிந்திப்போம், வேத வசனங்களை வாசிப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். நீ சேர்த்து வைக்கிற சொத்து உன்னை விட்டு பிரிந்து விடும், உன்னுடைய உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து விடும். எல்லாம் நீ எவ்வளவுதான் நீ எண்ணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் இதை விட வேற சொத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சேர்த்து வைங்க. கர்த்தருடைய எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எத்தனையோ ஆத்துமாக்களை அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஆனா எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை பண்ணாலும் என்னை உன்னை நீயே ஆராய்ந்து பார், உன் பாவங்களை அறிக்கையிடு, அவைகளை விட்டுவிடு, தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம தேவனுக்கு அறுவடை செய்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் வாழவே ஒரு கமிட்மெண்ட். இன்னைக்கு எல்லாரும் கமிட் பண்ணுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள், இந்த செய்தியை கேட்குற மக்கள், நீங்கள் எங்கே இருந்து செய்தியை கேட்டாலும் சரி, எங்கே இருந்து இந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்டால் நான் அனுபவித்து சொல்கிறேன், கடைசி காலங்களில் உட்கார்ந்துருக்கிறோம், தேவனுடைய வருகை சமீபம். நீங்கள் ஒப்பு கொடுங்க, நான் இயேசுக்காக என்ன செய்யணும், என் தேவனுக்காக என்ன செய்யணும், ஒப்பு கொடுங்க. ஐ வாண்ட் டு கமிட் மை லைஃப் ஃபார் தி லார்ட். ஆண்டவருக்காக வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலங்கள் தான், புல்லுக்கொப்பாக இருக்குது உன்னுடைய வாழ்க்கை. ஆக உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக ஒப்பு கொடு. தேவன் நிச்சயமாய் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம்
13 17 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் தன்னுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நல்ல பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான வசனம், எவ்வளவு அருமையான வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது இவர்கள் யார் என்றால், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள். தேவனுடைய சிங்காசனத்துக்கு அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஆராதனை கூடாரத்தில் வந்து வாசமாயிருங்கள். நீங்களும் சத்தமிடுங்கள். நீங்களும் தேவனுக்காக சத்தமிடும்போது அப்படிப்பட்ட உங்களை, சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த உங்களை இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். நம்ம இரவும் பகலுமாய் ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். அப்போ அதுக்காக என்ன ஒரு பலன் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை ஐயா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய செல்வந்தனாய் நீ வாழ்வதை விட தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வந்து ஆராதனையை ஏறெடுத்த இந்த பிள்ளைகளுக்குள்ள நானே வாசமாய் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேத வசனங்கள் பாருங்க. நீங்க தேவனுக்கு ஊழியம் அதாவது ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்வனால பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்றாங்களே, இதை விட வேற என்ன கனம் பாருங்க. அவர் உள்ளே வாசமாய் இருப்பாரா. இனி அவர்களுக்கு பசியும் இல்லை, இவர்களுக்கு தாகமும் இல்லை, வெயிலாவது உஷ்ணம். ஜீசஸ், இப்ப இருக்கிற உஷ்ணம், இப்ப இருக்கிற வெயில் நம்மளால தாங்க முடியல. ஐயோ, வெயில் சுட்டரிக்குது, உடம்பெல்லாம் பாருங்க அப்படியே சதைந்து போகுது, தாங்க முடியல. ஆனா தேவனுடைய பிள்ளையாக உங்களுக்கு ஆண்டவர் எப்படிலாம் பாதுகாப்பு. இனிமேல் இவங்களுக்கு பசி இல்லை, இனிமேல் இவங்களுக்கு திருப்தியா இவர்களை நடத்துவார். யார் நடத்துவார்? தேவனே நடத்துகிறார். பசியும் அறியார்கள், தாகமும் அடையார்கள், வெயிலாகிலும் உஷ்ணமாய் இவர்கள் மேல் படுவதில்லை. வெயில் உங்க மேல வராது, உஷ்ணம் வராது, பசி வராது, தாகம் வராது. ஆண்டவர் அப்படியாய் கண்ணின் மணி போல் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தேவதாஸ் ஐயா, காட் பிளஸ் யூ. அன்பான தேவதாஸ் ஐயா, மறுபடியுமாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பா. தேவதாஸ் ஐயா, அன்பான என் அன்பு அண்ணன் சுரேஷ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்குள்ள வாசமாய் இருக்கணும்னா, ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்வானானால்
பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று வேத வசனத்தின்படி நம்ம ஆண்டுடைய ஊழியத்தை, இந்த சத்தியத்தை சுமப்போம், இந்த வேத புஸ்தகத்தை சுமப்போம், தேவனுடைய அன்பை சுமப்போம், தேவனுக்காக வாழ்வோம், தேவனுக்காக நம் ஊழியம் செய்வோம். பிதாவானவர் நிச்சயமாய் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எப்படி கனம் பண்றார்? நமக்குள்ள வாசமாய் இருப்பார், நம்ம கூட இருந்து நம்மளை எப்படி கண்ணின் மணி போல் நடத்துகிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பசி இல்லை. அப்புறம் நல்ல கவனிங்க. 17வது வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மத்தியிலே மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை ஆண்டவரே சோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர். அப்போ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் நம்மை கரம் பிடித்து, பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே தேவனே நம்மை கரம் பிடித்து நம்மை மேய்த்து ஜீவ தண்ணீர் அண்டே நம்மை மேய்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவ தண்ணீர், நமக்கு மரணமே இல்லைங்க. ஜீவாதிபதியாகிய தேவன் நம்மை கரம் பிடித்து நம்மை ஜீவ தண்ணீர் அண்டே ஊற்றண்டே நம்மை நடத்துவார். தேவன் தாமே இவனுடைய கண்ணீர் இத்தனை நாள் அழுதோம், எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம், எவ்வளோ அவமானப்பட்டோம், எவ்வளோ சஞ்சலப்பட்டோம், எவ்வளோ கதறிற நாட்கள் எல்லாம் உண்டு. நம்ம பாடுபட்ட நாட்கள் எல்லாம் உண்டு, அவமானப்பட்ட நாட்கள் உண்டு, நம்ம பரிதவித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அதுக்கு பிரதிபலிப்பாய் நமக்கு என்ன பண்ணுறார்? நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறார். அவரே கரம் பிடித்து ஜீவ ஊற்றண்டை நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை ஒரு மகிமை! அப்போது நல்ல கவனிங்க, இந்த மகிமை எல்லாம் எப்போ வருதா? தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர் ஒரு மனதாய் சபையில கூடி வருகிறோம். அப்போ ஒரு மனது நமக்கு தேவை. ஒரு மனதாய் தேவனை ஆராதிக்க நாம் விரும்பணும். வாசிக்க கேட்போம் ஒரு வசனத்தை. மத்தேயு 18:19-20 வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் நான் முடிக்க போறேன் கொஞ்ச நேரத்தில். நான் வாசிக்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்ல. பூமியில 2-3 பேர் ஒருமனப்பட்டு, அப்போ சபை திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஆசை நமக்கு. சபை எப்போ திறக்கணும், எப்போ சபை திறப்பாங்க? நிறைய என் விசுவாசிங்க ஃபோன் பண்ண, ஐயா எப்போயா சர்ச்சு திறப்பாங்க, ஐயா எப்போயா நான் வந்து உங்களை பார்க்க முடியும், எப்போயா ஜெபிக்க முடியும், எப்போயா சபை மக்களை பார்க்க முடியும். எத்தனை நாட்கள் காத்திருந்தோம். பிரியமானவர்களே, காத்திருப்பது பெருசு அல்ல, வாயால் சொல்வது பெருசு அல்ல. கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்பட்டா நடுக்கத்தோடும், இனிமேல் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அந்த நாள் அவருக்குரியதுன்னு சொல்றாங்க. அந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் அவருக்குரிய நாட்கள். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிற நாள் அவருக்குரிய நாள். அவருக்கு மட்டும்தான். வேதத்தில் அப்படி தான் போடுறீங்க. அவருக்கு மட்டும் அந்த நாளில் இடம் கொடுங்க. அவரை மட்டும் அவர் தேடுங்க. பசியாக இருங்க, நடுக்கத்தோடு இருங்க, தாகமாக இருங்க. ஆலயத்துக்கு போகும்போது 8 மணிக்கு இப்போ வந்து பாருங்கள், ஆராதனையில் நம்ம ஒரு மாற்றத்தை கூட எங்களுடைய சபையில் செய்ய போகிறோம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் கூடாதபடி குவாரண்டைன் நேரங்களில் நம்ம அவருக்கு கொடுத்த அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு ஆராதனை இனிமேல் 3 ஆராதனையை மாற்ற போகிறேன். அப்போது நிறைய இடம் விட்டு நம்ம உட்கார்ந்து ஒரு மனதாய் அப்போ 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை, அப்புறம் 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை, 11லேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை. அப்போ 3 ஆராதனையை நம்ம நடத்தும் போது 8 மணி ஆராதனை, 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் வரணும். தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. தேவனுடைய காரியங்களை ஒரு நேரத்தை நியமிச்சா அந்த நேரம் தேவனுக்கு முழுமையாக நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி 8 மணி என்று சொன்னால் 7:50 7:55க்காவது கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரணும்.
அடுத்த ஆராதனை 9:30 மணின்னா 9:20 வந்து காத்திருந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சேரணும். தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்ய பயத்தோடு வாருங்கள். நடக்குது, இத்தனை நாட்கள் நடந்தது வேற. கர்த்தர் நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகள் பௌச்சாய் கிளம்பி வருகிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தேவனுடைய வருகை சமீபம். சில பிள்ளைங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்டு பயந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்படியா அப்படியா பைபிள் இப்படியா போட்டிருக்குது? கிறிஸ்தவர்கள் கூட இன்னும் சரியா வேதத்தை அறியாமல் இருக்கிறாங்க. அப்படி நடந்ததோ இப்படி நடந்ததோ? அப்போ கொள்ளை இந்த வெட்டுக்கிளி வந்து பௌச்சா வந்து அழிக்குமோ? அப்போ இன்னைக்கு பாருங்க ஒரு செய்தி, தானியத்தை அழிக்காத ஒரு வெட்டுக்கிளி மனுஷனை தேல் போல கொற்றி 5 மாதம் கஷ்டப்படுத்தி மரணமே வந்தா கூட பரவாயில்ல, அவ்வளோ வேதனையை சகிக்கும்படியான நாட்கள் வரப்போகுது என்று நம்ம பார்த்தோம். அந்த வெட்டுக்கிளிகளை குறித்து பார்த்தோம். ஆக வெட்டுக்கிளியை குறித்து வேதத்தில் 4 இடத்துல நம்ம கவனித்தோம். இன்னும் நிறைய இடங்கள்ல வேத புஸ்தகத்தில் வெட்டுக்கிளியை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த வெட்டுக்கிளியை பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளை யாத்ராமத்திலிருந்து இந்த வெட்டுக்கிளிகளை பார்க்கிறோம். ஆனா எத்தனையோ ஆண்டுகள் இந்த வெட்டுக்கிளி இருந்தாலும் மனிதர்கள் இதை அழித்து போடாதபடி இன்னும் இந்த வெட்டுக்கிளிகள் பௌச்சாய் கிளம்பி வருகிறது. தேவன் அந்த வெட்டுக்கிளியை உலகத்துக்கு ஒரு வார்னிங்காய் தேவன் வைத்திருக்கிறார். கொள்ளை நோய்களை ஒரு வார்னிங்காய் வைத்திருக்கிறார். பூமி அதிர்ச்சியை ஒரு வார்னிங்காய் வைத்திருக்கிறார். சுனாமி போன்ற அலைகள் கொந்தளிப்பை ஒரு வார்னிங்காய் வைத்திருக்கிறார். ஜலத்தின் மூலமாய் ஒரு நாளிலே உலகத்தை அழித்து போட்டார். பாவம் பெருகும் போது ஜலத்தினால் நோவா காலத்திலே உலகத்தை அழித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள மனம் திரும்புதல் அவசியம். ஆக சபை ஒரு மனதாய் கூடி அப்போஸ்தலர் 12:5 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12:5 சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கையில் சபையார் ஊக்கமாய் கூடி ஜெபித்தார்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர தேவன் உதவி செய்தார். தேவ தூதனுக்கு கட்டளையிட்டு தேவன் அந்த பேதுருவை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சபை மக்கள் ஒரு மனதாய் கூடி ஜெபித்தார்கள். நான் கூட இந்த குவாரண்டைன் நாட்களில் என்னோட சர்ச் மந்தவெளி, ஆனால் என்னோட வீடு OMRல இருக்குது. அப்போ என் சபை மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் எப்போயா மந்தவெளிக்கு வந்து தங்க போகிறீங்க, எப்போயா இந்த இடத்துக்கு வருவீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது, சபை ஒரு மனதாய் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 20வது வசனம். ஏனெனில் எந்த 20? மத்தேயு 18:20 நம்ம வாசிக்கிறோம். 19 வாசம், இப்ப 20 சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ, எப்படி எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறார். நம்ம ஆலயத்துல ஒன்றாய் கூடும் போது நம்முடைய மத்தியில இறங்கி வருகிறார். ஒரு நாள் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என் பக்கத்துல வந்து நிற்பதை நான் உணர்ந்தேன். அப்போ தேவன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவன் என் பக்கத்தில் நிற்கிறாரு. எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அப்பொழுது திடீரென்று ஒரு வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டது. அப்பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் உள்ளே ஒரு மனிதன் உள்ளே நுழைகிறார். அப்பொழுது நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமை நான் உணர்றேன். அந்த வல்லமை இப்பொழுது உள்ளே நுழைகிற அந்த தேவனுடைய மகனை அந்த வல்லமை ஆளுகை செய்து சொல்றேன். அடுத்த கொஞ்சம் ஆராதனை முடித்து கொஞ்சம் மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த நாளில் வந்த அந்த நபர் எனக்கு ஃபோனில் பேசுகிறார், ஐயா நான் ஒரு போதகர், நான் ஒரு பாஸ்டர், நான் இந்த இடத்துல சபை வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ உங்கள் சபை பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக், என்னுடைய இருதயத்தில்
பிரச்சனை, அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறேன், டாக்டர் சொல்லிட்டாங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் கூட தேவனுடைய பிள்ளை தான், கர்த்தருடைய மகள் தான், ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சர்ச்சுக்கெல்லாம் இன்னைக்கு போக வேண்டாம், ஏன்னா இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆக தயவுசெய்து வெளியில் போக வேண்டாம்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் எப்படியாவது புறப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டேன், உள்ளே நுழையும் போதே நீங்கள் சொல்கிறீங்க இப்பொழுது அந்த வல்லமை உங்களை தொடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வல்லமை என்னை தொட்டது, என் தேவன் என்னை சுகப்படுத்தினார், என் இருதய நோய் என்னை விட்டு பறந்து போனது என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னது மாத்திரமல்ல, சில மாதங்கள் கழித்து அவருடைய ஆலயத்துக்கு என்னை அழைத்து அந்த ஆலயத்தில் என்னை பிரசங்கம் பண்ண வைத்து அந்த சாட்சியை உறுதிப்படுத்தி தன்னுடைய சபை மக்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தினாலே கூடும்போது அங்கே வந்து தேவனே பிரசன்னமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய நாமம் எங்க மகிமைப்படுதோ அங்க வந்து பிரசன்னம், அப்போ தேவன் பிரசன்னமாயிட்டார்னா, அதனாலதான் சொல்றேன், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆராதனை கூடாரத்தை திறந்தார். அவர் திறக்கும் போது இன்னைக்கு எல்லா உலகத்தில் எல்லா இடங்களும் ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படுகிறது. அன்பான மம்தா பானர்ஜி அவர்கள் உத்தரவு கொடுக்கிறாங்க, ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம் பிரதம மந்திரி உத்தரவு கொடுக்கிறார், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படுது. இன்னைக்கு ஆராதனை கூடாரங்களாம் திறக்கப்பட்டா என் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், தேசம் சேமமாக பாதுகாக்கப்படும். தேசத்திற்கு பாதுகாப்பு, சபை ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டாதான் எங்க தெய்வ பயம் இருக்குதோ, எங்க தெய்வ பக்தி இருக்குதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல அழிவு இருக்காது, அந்த இடத்துல ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அதனால தான் ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட நம்ம எல்லாரும் பரிதபித்தோம். ஆராதனை கூடாரம் திறந்தாச்சு, திறக்கப்பட போகுது. அப்போ ஆராதனை கூடாரம் திறந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பயமும் பக்தியும் அவசியம். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எரேமியா 36 6வது திருவசனம் வாசிக்க கேட்போம். எரேமியா 36:6 வாசிப்போம். நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூத கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அடுத்த வசனம் சொல்றது, ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறி இருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அல்லேலூயா. தேவனுடைய கோபத்தை எப்படி தெரியுமா காட்டுறாரு? கொள்ளை நோய் மூலியமா காட்டுறாரு. தேவனுடைய கோபத்தை எப்படி தெரியுமா காட்டுறாரு? வெட்டுக்கிளி இயற்கை கொண்டு காட்டுகிறார். வெட்டுக்கிளிகள், சுனாமிகள், அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் புரிந்துக்கணும். பூமி அதிர்ச்சிலாம் வரும்போது புரிஞ்சுக்கணும், தேவனுடைய கோபம் நம்ம மேலே காணப்படுகிறது. தேவன் எதுக்காக கோபப்படுறாரு? இந்த உலகத்தில் பாவம் பெருகுது, இந்த உலகத்தில் அக்கிரமம் பெருகுது. பாவ காரியங்களை அவர் பார்க்கும் பொழுது, பாவம் பெருகும் போது, நோவாவின் காலங்களிலே பாவம் பெருகிடுச்சு, உலகத்தை அழித்து போட்டார். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதனால இன்னைக்கு செத்து போறவங்களாம் பாவத்தின் நிமித்தமா செத்து போறாங்கன்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா. அது ஒரு அடையாளம். இந்த பூமி அதிர்ச்சி, இந்த கொள்ளை நோயில மரித்து போற அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதமானவங்க கிடையாது, அப்படிலாம் இல்லைங்க. பரிசுத்தவான் கூட மரித்து போறாங்க. ஆனா எல்லாருக்கும் மரணம் என்பது உண்டு. ஆனா ஒரே ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி அடையாளங்களை பார்க்கும் போதாவது என் ஜனங்கள் மனம் திரும்புவார்களா? அதனாலதான் தேவன் இந்த உலகத்தில் வரும்போது ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்தில் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம்.
எவ்வளோ ஒரு தாகம், எவ்வளோ ஆசை, என் பிள்ளை மனம் திரும்பணும், என் மகன் மனம் திரும்பணும், என் மக மனம் திரும்பணும், என் பிள்ளைங்க மனம் திரும்பணும், பாவத்தில் சிக்கக்கூடாது. டாஸ்மாக் கடைகளை திறந்த உடனே ஒரே ஆட்டம், ஒரே கூத்து, ஒரே மகிழ்ச்சி, எல்லாம் சொல்கிறான். இது இல்லாமல் நான் வாழ முடியாதுன்றான். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை வாழ வைக்கவே, எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து, உன்னை பரிசுத்தப்படுத்தி வாழ வைக்கவே தேவன் விரும்புகிறார். நீ வாழணும், இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படணும். இந்த பாவங்கள் நம் தேசத்தில் இராதபடி கர்த்தருடைய ஆளுகை வந்துடுச்சுன்னு வச்சுங்க. சொல்றாங்க இந்த டாஸ்மாவால வருமானம் கூடுது அப்படின்றாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி பாவக்காரங்க இல்லாமல் இந்த உலகத்தில் சேமமாய் தேவனுடைய கூடாரங்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆராதனைகள் நடைபெறும் போது தேசத்தில் சேமத்தை, பல வகையில் ஆசீர்வாதங்களை தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனை சொந்த தெய்வமாய் பற்றி கொள்ளுங்க, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு ஆராதனை செய்யுங்க, பயபக்தியோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு அவரோடு கூட அவருடைய மகனாய் மகளாய் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் மூலியமாய் மகிமை அடையும் போது உங்கள் நிமித்தமாய் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்முடைய மனம் திரும்புவது நிமித்தமாய் நம் தேசத்திற்கே ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது, ஒரு மனிதர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேசத்தில் மிகுந்த ஆசீர்வாதம், சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய மகனாய் மகளாய் எல்லா பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நான் இந்த நாளிலே சபைகள் திறக்கப்படுவதை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷமடைகிறேன். 8ஆம் தேதியிலிருந்து சபை திறக்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு செய்தி நான் இன்னும் கேட்கல. மாநில அரசும் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நமது முதலமைச்சர், நம்முடைய அமைச்சர்கள் நிச்சயமாய் இணைந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும். நிச்சயமாய் நம்மெல்லாம் ஒரு மனதாய் கூடி அந்த அரசாங்கத்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அவங்க பாருங்கள், மாஸ்க் இல்லாமல் வெளியில் வராதிங்கன்றாங்க. அப்படிப்பட்டதை நம்மளும் கீழ்ப்படியணும். நீங்கள் நிறைய மக்களுக்கு அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய வேல்யூ தெரியல. அப்போ அரசாங்கம் எதுக்கு சொல்கிறாங்க? நமக்காக சொல்கிறாங்க. நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ விளம்பரம் சுற்றி சுற்றி விளம்பரம் செய்கிறாங்க. மாஸ்கை மூடிக்குங்க, வாய் மூடிக்குங்க மாஸ்கால. அப்புறம் நீங்கள் ஒழுங்காக கையை வீட்டுக்குள்ளே வரும்போது கையை கழுவிட்டு வாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்களா கையை சோப் போட்டு கழுவிடுங்க, ஒழுங்காக இருங்க. கண்ட இடத்துல எச்சு துப்பாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கண்ட இடத்துல எச்சு துப்புவதை பார்க்கிறேன். அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. வெளியில் வந்து நியூஸை கேட்குறேன், எச்சு துப்புனா ஃபைன் பண்ணுவோன்ட்டு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறேன், ஒருத்தர் எச்சு துப்பிட்டு இருக்கிறான். அப்போ நமக்கு நல்லதை சொல்லும் போது அந்த நல்லதையே நம்ம செய்ய மாட்டேன்றோம். எவ்வளவா சொல்கிறாங்க. ஐயா, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இப்படிப்பட்ட காரியங்கள் அரசாங்கம் சொல்லுகிற காரியத்துக்கு ஒழுங்காக செவி கொடுங்க, ஒழுங்காக கீழ்ப்படிங்க. பக்கத்தில் வராதிங்க. இப்போ சபையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் பக்கத்தில் வரக்கூடாது. ஆலயம் முடித்த உடனே நேரம் வீட்டுக்கு போங்க, கையை கழுவிட்டு உள்ள நுழையுங்க, மாஸ்க் இல்லாமல் வராதிங்க, மாஸ்கோடு வாங்கலாம். எல்லா வார்த்தையும் கீழ்ப்படியணும். ஐயா, ஒரே